சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. முகலாய மன்னர் வங்க அவத் நவாபுகளின் கூட்டுப்படையினருடன் ஆங்கிலேயர்கள் ஒரு போரில் ஈடுபட்டனர் என்றும் அதற்கு வங்க நவாப் மீர் காசிமின் நடவடிக்கைகள் காரணமாக இருந்தன என்றும் சொன்னீர்கள் தாயே. ஆங்கிலேயரின் கைப்பாவையாக இருந்த அவன் ஒரு போர் ஏற்படும் அளவுக்கு என்ன செய்தான் தாயே? வினவினான் அந்த சிறுவன் சிவா. ஏற்கனவே ஆங்கிலேயரின் பேராசைகளை செயல்படுத்த முடியாமல் நவாப் பதவியை துறந்த மீர் ஜாஃபர் போல தானும் ஆகிவிடக்கூடாது என்று யோசித்த மீர் காசிமின் செயல்பாடுகளை அவனுக்கு சொல்லத் தொடங்கினேன். தொடக்கத்தில் அவன் ஆங்கிலேய கம்பெனி அதிகாரிகளின் சொல் பேச்சை கேட்டான். ஆனால் பின்னாளில் கம்பெனி அதிகாரிகளின் கட்டளைகளை மீறி சுதந்திரமாக செயல்படத் தொடங்கினான். கம்பெனி ஊழியர்கள் மேற்கொண்ட வரி விதிப்பு நடவடிக்கைகள் அவனுக்கு எரிச்சலூட்டின. வங்காள கஜானாவின் நிலை அவனை கவலை கொள்ள வைத்தது. எனவே நிர்வாக சீர்திருத்தங்களை செய்தான். ஆங்கிலேயரின் கண்காணிப்பில் இருந்து விலகி இருக்க தன் தலைநகரையும் கல்கத்தாவிலிருந்து முங்கேர் கோட்டைக்கு மாற்றிக்கொண்டான் மீர் காசிம். முக்கியமாக வங்காள படைகளுக்கு ஐரோப்பிய முறைப்படி போர் பயிற்சிகளை அளிக்கத் தொடங்கினான். அவ்வாறு பயிற்சி அளிக்க நியமிக்கப்பட்டவர்கள் ஆங்கில கம்பெனியினருடன் நேரடி பகையினை கொண்டிருந்தார்கள். அடுத்து கிழக்கிந்திய கம்பெனியாருக்கு வர்த்தகத்தில் கூடுதல் சலுகைகள், உள்ளூர் வர்த்தகர்களுக்கு கூடுதல் வரி விதிப்பு என்ற பிரிட்டிஷாரின் விருப்பத்தை புறம் தள்ளினார். பிரிட்டிஷாருக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்கும் ஒரே விதமான வரி விதிப்புதான் என்று ஆக்கினான். இவைதான் பிரிட்டிஷாருக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. மீர் காசிமுக்கு மீர் ஜாஃபரே பரவாயில்லையே என்று எண்ணினார்கள் பிரிட்டிஷார். கிழக்கிந்திய நிறுவனம் மீர் காசிமை நவாப் பதவியிலிருந்து விரட்டி அடித்தது. இதனால் 1766 மீர் ஜாஃபரே மீண்டும் வங்காள நவாபாக்கப்பட்டார். வங்காள கருவூலத்துடன் அவத் நவாபை தேடி ஓடினான் மீர் காசிம். தன்னிடம் தஞ்சம் புகுந்த மீர் காசிமுக்கு உதவினான் அவத் நவாப் ஷுஜாவுத்தௌலா. அந்த நேரத்தில்தான் வாரிசு உரிமை சண்டை தலை தூக்கியதால் தில்லியை விட்டு வெளியேறியிருந்த 2ஆம் ஷா ஆலமும் அவதில் இருந்ததால் இப்போது கம்பெனியினரை எதிர்த்து ஒரு போருக்கு மூவரும் திட்டமிட்டார்கள். ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த வங்கத்தின் மீது மூவரின் கூட்டுப்படைகள் போரிட்டன. இந்த கூட்டுப்படைகளை எதிர்கொள்ள கம்பெனி படையினர் எதிர்த்தாக்குதல் தொடுத்தார்கள். 1764 அக்டோபரில் இரு படைகளும் கங்கை ஆற்றின் கரையில் பக்சார் என்ற இடத்தில் மோதின. நவீனமாக்கப்பட்ட கிழக்கிந்திய படையில் வெறும் 7000 பேர்தான் இருந்தார்கள். நவாப் கூட்டணி படையிலோ 40,000 பேருக்கும் மேல் இருந்தார்கள். ஆனாலும் ஒருங்கிணைப்பு சரியாக அமையாத நவாப் கூட்டணி படை தோல்வியையே தழுவியது. 2ஆம் ஷா ஆலம் வாராணசியில் கம்பெனி படைகளிடம் சரணடைந்தான். அவத் நவாபும் அங்கே இங்கே முட்டி மோதி எந்த உதவியும் கிடைக்காத நிலையில் ஆங்கிலேயரிடம் சரணடைந்தான். இந்த பக்சார் போரிலும் முக்கிய பங்கை ஆற்றினான் ராபர்ட் லைவ். எளிதில் வென்றான் ஹெக்டர் மன்ரோ. என் வடக்கு பகுதியில் இப்போது ஆங்கிலேயர்கள் பெரும் சக்தியாக உருவெடுத்தார்கள். நவாபும் முகலாய மன்னர்களும் முழுவதுமாய் வலுவிழந்து போனார்கள். பக்சார் போரை தொடர்ந்து ஓர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன் பெயர் இலஹாபாத் உடன்படிக்கை. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை
எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.